வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பிஜே இன்வைட் பற்றியான அப்டேட் தான். பிஜே இன்வைட் பத்தி வேற நம்ம நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சில பேர் டிவிடெண்ட் வந்துருச்சான்னு வேற கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கேட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கு இனிப்பான செய்தி என்னன்னா, இன்னைக்கு மார்னிங் பிஜே இன்வைட்டோட டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருச்சு. இந்த டிவிடெண்ட்ட நம்ம பக்காவா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அக்கவுண்ட்ல இருந்தது நான் அப்படியே ஜிபே பண்ணும்போது டெஃபினட்டா அந்த பணத்தையும் சேர்த்து நம்ம ஜிபே பண்ணி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வேறு இடத்துல ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துலையோ முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த பிஜின் வீட்லேயே நம்பிக்கை இருக்குன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி கூட நம்ம திங்க் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இந்த பிஜின் ரேட்லன்னு கேட்குறாங்க. இருக்குது. பட் இப்போது எல்லாம் ஏறினதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இறங்கினதுக்கப்புறம் பலருக்கும் டெஃபினட்டாக இருக்காது. அதனால் நம்ம இப்போ இருக்குது இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. இந்த ரூ. 75 கிட்ட நம்ம வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு யாரும் கேட்கல. இதில் ரொம்பவே பயம்தான் அந்த டைமில் பலருக்கும் இருந்துட்டு இருந்தது. பட் அந்த டைமில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு தொடர்ந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வராத நம்பிக்கை பிஜியின் வீட்டை இப்போ வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கேள்வி இல்லை. பட் இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லை அப்படிங்கிறத நான் மறுக்கலை. ஸ்டில் பார்த்தீங்கன்னா 12% டிவிடெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிஜியின் வீட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் அனதர் ஃபால் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்பட்டதுன்னா அதை தாங்குவீங்களா அப்படின்ட்டுலாம் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும். இல்லை ஏறும்போது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும், இறங்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்காது, பயப்படுவேன் அப்படின்னுலாம் நினச்சா இது பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்பிளான ரெண்டே விஷயம்தான். இந்த இடத்துல புரிதல் இருந்தால் தான் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிஜி இன்ஃபிட்டோட இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விரைவில் 100 தாண்டும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிடெண்ட்டுக்கு அப்புறமும் இது உயர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கு. டிவிடெண்ட் கொடுக்குது. டிவிடெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் லெவலுக்கு வருது. பட் அது ஒரு புது லோக்கெல்லாம் போகிறதில்ல. ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப அடுத்து டிவிடெண்ட் கொடுக்கும்போது அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போகுது. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதே ட்ரெண்டில் தான் பிஜி இன்வைட் நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இது ஏறும். ஆனால் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் புது ஒரு லோவை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இது அந்த டைமில் இருந்த ஒரு ட்ரெண்டாக இருந்தது. அப்போவும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பிஜி இன்வைட்டில் நடந்து முடிந்து விட்டது. மேபி 100க்கு மேலே போச்சுன்னா இந்த பிஜி இன்வைட் திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்கலாம். பட் எதுவும் உறுதி இல்லை. கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒரு பங்கில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம முதலீடே பண்ணக்கூடாது. பண்ணணும்னா இறங்கும்போது நம்மளால் அதை தாங்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. அதை நான் பலமுறை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் நம்ம நாட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு பூம் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி பூம் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இந்த பிஜி இன்வைட்டுக்கு புது புது ப்ராஜெக்ட் வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இப்போவும் நான் நம்புகிறேன். இன்ன வரைக்கும் வரல. பட் உறுதியாக வரக்கூடிய ஆண்டுகள்லையோ இல்லை மாதங்கள்லையோ வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் பிஜி இன்வைட்டோட அப்டேட். இதில் டிவிடெண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு பங்கில் தான் முதலீடு பண்ண போகிறேன். இப்போதைக்கு அந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லேயும் தூக்கி அந்த டிவிடெண்ட்டை போட போகிறதில்ல. அந்த ஆக்சிஸ் சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அதுலேயும் நான் அந்த பணத்தை தூக்கி போட போகிறதில்ல. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா சில பங்குகள் எல்லாம் ஒரு அட்ராக்டிவான வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது எந்த பங்குனா கேஎன்ஆர்சியில் தான் நான் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். போட்டேன்னா டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். டிவிடெண்ட் வந்துருச்சு, நாளைக்கே கொண்டு போய் அந்த பணத்தை டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பர்ஃபெக்டான ஒரு இடத்துல பர்ஃபெக்டான நேரத்தில் பணத்தை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி நான் சேஞ்ச் பண்ணுவேன் மைண்டை. அப்படி சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாச்சும் இடத்துல போட்டாலும் அந்த அப்டேட் அப்கமிங் வீடியோவில் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிசிஎஸ் பற்றியான அப்டேட் தான். இப்போ டிசிஎஸில் லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சம்மனை கொடுத்துருக்காங்க இந்த லேபர் கமிஷனர். பட் இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸை ஆர்டி கூட பார்க்க முடியாது. புகார் வந்துருச்சு, அதை சும்மா விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே லீகலாக பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதனால் டிசிஎஸ்க்கு எதாவது பாதிப்பு வருமானு கேட்டால்
எந்த ஒரு பாதிப்பும் டிசிஎஸ்க்கு வராது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமா வந்து நம்புறேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டீல்ஸ வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸா நான் வந்து யோசிக்கிறேன். உடனே இந்த எம்ப்ளாயி கஷ்டம், இந்த எம்ப்ளாயி பாவம் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்தா அதுக்கான பதில் இல்ல. நான் இந்த இடத்துல இன்வெஸ்டர் தான். ஸோ அதனால இன்வெஸ்டர் மைண்ட் செட்ல இருந்து மட்டும் தான் நான் யோசிப்பேனே தவிர, நியாயம், தர்மம் இதெல்லாம் வந்து டெஃபினட்டா இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அது எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, டிசிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, டாட்டாவா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸா இருந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய ஒரு முடிவு. இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் விஷயத்துல பார்க்கும்போது, இதே வந்து நம்ம மத்த இடத்துல சும்மா பேசுறோம்னா, அந்த நேரத்துல நியாயம், தர்மத்த வந்து பேசிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த சஜிலிட்டி பங்குல பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து ஒரு 16% பங்குகள வந்து வித்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. பட் அப்படி வித்தும் கூட இந்த பங்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இந்த மற்ற குளோபல் பிளேயர்ஸும் வந்து இந்த பங்க வாங்கியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு ஸ்டேக். இப்போ 51%க்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து அவங்க பங்குகள கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் இந்த பங்குல லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா அந்த அதே ப்ரொமோட்டர் தான் வந்து இருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபாரின் கம்பெனி போல. ஸோ இந்த சஜிலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ரிசல்ட்டும் நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருப்பாங்க போல. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ இந்த மாரி குட்டி பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கான ஒரு தைரியம் என்கிட்ட வந்து இல்ல. டெஃபினட்டா வந்து நான் பண்ண மாட்டேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்றது லார்ஜ் கேப். பொறுமையா ரிட்டர்ன் குடுத்தாலும், ஸோ பெரிய பணம் போடுறோம். நம்ம வந்து பெரிய பணத்த இந்த மாரி இடத்துல போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த வேல்யூவேஷன்ல அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. அதனால பெரிய பணத்த போடும்போது, சரியான ஒரு இடத்துல போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு நம்பிக்கை. அந்த மாரி நம்பிக்கை எனக்கு இந்த டிசிஎஸ்ல இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம பெரிய பணத்த போடலாம். பட் மத்தபடி இந்த மாரி பங்குகள்ல பெரிய பணத்த போடணும்னா, ஸோ கான்ஃபிடன்ட் லெவல் இன்னும் ரொம்பவே ஹையா இருக்கணும். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பங்குகள வாங்கியிருக்காங்க, எந்தெந்த பங்குகள கழட்டி விட்டுருக்காங்கங்கிற டேட்டாவ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில என்னென்ன நிறுவனங்கள வாங்கியிருக்காங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 5200 கோடி பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிசில வந்து பணத்த போட்டிருக்காங்க 3500 கோடி. ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 2400 கோடி போட்டிருக்காங்க. அதே மாரி எங்க வந்து ரிடக்ஷன் நடந்திருக்குன்னா, ஏர்டெல்ல நடந்திருக்கு, ஆக்சிஸ் பேங்க்ல நடந்திருக்கு, கோல் இந்தியால நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வித்து வச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி இன்னும் என்னென்ன லார்ஜ் கேப் செக்மெண்ட்ல வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, கோடக் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி, எச்டிஎஃப்சி பேங்க், டைட்டன் போன்ற இடத்துல பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதில என்டிபிசிய வந்து வித்திருக்காங்க. ஸோ டிசிஎஸ வந்து வித்திருக்காங்க. மாருதி சுசுகி போன்ற முன்னணி நிறுவன பங்குகள் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வித்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது அக்டோபர் மாசத்துக்கான டேட்டா. ஸோ ரிலையன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்கு கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு புது ஒரு உச்சத்த வந்து ரீச் பண்ணல. பட் விரைவில் ரீச் பண்ணும். மேபி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ரிலையன்ஸ் திரும்ப ஒரு டிப்ப குடுத்ததுன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். இன்னொரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன பில்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு ரிலையன்ஸ்ல வந்து ஏற்படலாம். பட் ஆல்ரெடி வந்து ஸ்லோவா தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப கிடைச்சதுன்னா, லாங் டெர்ம்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்ப இதெல்லாம் நம்ம புடிக்க முடியுமா? அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதுக்காக இந்த இப்ப இருக்கக்கூடிய ரேட்ல நான் வாங்க மாட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்குன்ட்டுலாம். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் பங்கு. ஸோ எப்ப ஏத்துவான், அதே மாரி எப்போ வந்து பெர்ஃபார்மே பண்ணாம வைப்பான் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியாது. ஸோ உணர்ச்சி வசப்பட மாட்டேன். நீங்களும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மேபி நமக்கு லாஸ்ட் டைம் கிடைச்ச மாரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அப்போ வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்காம ஆக்ஷன்ல இறங்க வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பு. இத மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏறுனதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. இதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, டவுன் சைட் ரிஸ்க்கையும் நம்ம டெஃபினட்டா வந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சு தான் முடிவுகள நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். அடுத்தது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து கொட்டியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஒரு 1,50,000 கோடி கிட்ட இந்த அக்டோபர் மாசத்துல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டுருக்கு. என்ட்ட இப்பவும் பலரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 10,00,000 இருக்கு. எந்த இடத்துல நான் முதலீடு பண்ணலாம்னு கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறதாவும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 10,00,000 இருக்கு அப்படின்னா, அந்த 10,00,000 இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில கொஞ்சம் நம்ம சேஃப்டி பண்ண வேண்டியது நம்ம கடமை. இந்த 10,00,000 தூக்கி நம்ம ஒரு லிக்விட் ஃபண்ட்ல தூக்கி போட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹200 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. 200 கிட்ட டெய்லி வந்து வரும். அதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன கூட நம்ம எடுத்து அதில எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. அது பாட்டுக்கு மார்க்கெட் இறங்குனா
இறங்குதோ, ஏறுதோ அது பாட்டுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா, இத்துணூண்டு வந்து ஏறிட்டே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அத தூக்கி நம்ம ஒரு பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அது பாட்டுக்கு நம்ம சேஃபா இருக்கும். ஸோ என்னைக்கு நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த இடத்துல முழு கன்விக்ஷனோட முதலீடு பண்றத பத்தி நீங்க திங்க் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஸோ இந்த மாரி பெரும் பணத்த வந்து முதலீடு பண்றதுக்கு முன்னாடி என்ன மாரி யூடியூபர் கிட்ட தயவு செஞ்சு வந்து கேட்காதீங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட கூட போயி இத என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா, ஸோ இந்த மாரி யூடியூபர்ஸ் நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னொருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் முழுக்க முழுக்க சொல்றது ஒரு சேஃப்டி பக்கம் போகணும் அப்படின்னு தான் வந்து சொல்றேனே தவிர, எந்த இடத்துலயும் உங்க ஆசைய தூண்டுற விதத்துல சொல்றது கிடையாது. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ல போடும்போது பணம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கும். அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் தூக்கி நம்ம ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். சில பேர் குரோத் எதிர்பார்ப்பாங்க. குரோத்த எதிர்பார்த்து போம்போது, அதிகப்படியான ஒரு ரிஸ்க்க நம்ம தூக்கி சுமக்கிறோம் அப்படிங்கிறதையும் மனசுல வந்து வச்சுக்கணும். அதனால ஒரு நல்ல ஒரு அட்வைசர் கிட்ட நீங்க போறது பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சன் டிவியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சன் டிவியோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. என்னடா 354 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குறைஞ்ச ஒரு லாபம் தானே அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா, இவங்களுடைய வருமானம் வந்து ஏறியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஏறியிருக்கு. எல்லாம் ஏறியிருக்கு. அப்புறம் ஏன் லாபம் கம்மின்னா, ஸோ டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்ட தூக்கி அந்த இடத்துல வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. என்னத்த பண்ணி தொலைச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ பெரிய கைங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுனாலும் வந்து பண்ணலாம். பட் உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அத வந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்க்கணும். பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அக்கவுண்டிங்கில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிறுவனங்கள் அப்பப்போ வந்து ஒரு சித்து விளையாட்ட வந்து காட்டுவாங்க. அதுக்கு நம்ம மயங்கக்கூடாது. ஸோ இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் சன் டிவிக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கூடவே 2, 3 கிரிக்கெட் டீமையும் இந்த காலாண்டுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா, அதாவது வெளிய நம்ம நாடு இல்லாம ஃபாரின்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதாவும் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஐஆர்பி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு 9,270 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்க என்ஹெச்ஏஐ கிட்ட இருந்து. ஸோ இந்த 9,270 கோடி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இத ஒரு 20 வருஷம் ஒரு ஹைவே தான். 20 வருஷம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த வழியில போற டோல் காசு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி தான் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இது ஐஆர்பிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ இந்த ஐஆர்பில ஒன்ஸ் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் அங்கிருந்தெல்லாம் வந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ கரண்ட்டா அது என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு கூட வந்து எனக்கு தெரியாது. ஸோ இப்போ கரண்ட்டா வந்து ஒரு ₹43 கிட்ட வந்து இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. ஸோ இப்போ திரும்ப ஒரு இறக்கத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஐஆர்பி இன்வைட் பார்க்கும்போதும் ஓரளவு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிவிடெண்ட்ட குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த இன்வைட்டா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னா, ஸோ இப்போ பிஜி இன்வைட்ட வந்து பேக் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு ஒரு உறுதியான ஒரு பிளேயரான பவர் கிரிட். பட் இந்த இடத்துலலாம் ஐஆர்பி தான். ஸோ அதனால பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்ல. ஸோ மேபி ஏதாச்சும் திரும்ப டிப்ல போயிட்டு, ஸோ அப்ப ஏதாவது நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு கிடைச்சதுன்னா, ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இங்க மட்டும் என்னமோ தெரியல ஒரு கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குது. பட் அதே மாரி இந்த எம்பசிலலாம் பார்த்தீங்கன்னா, ஹை கான்ஃபிடென்ட்டோட தான் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேத்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ பிஜி இன்வைட் டிவிடெண்ட் வரதுக்கு முன்னாடி தான் எம்பசியோட டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருந்தேன். நண்பர்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் 2யும் பார்த்தீங்கன்னா அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல சரிவு. இப்போ ரீசென்ட்டா 2மே பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சரிவ குடுத்துருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, இவனுங்க ஒரு உருட்டுவானுங்க பாருங்க. ஃபெட்ரேட் அப்படின்பானுங்க. அடுத்தது சடோன் என்னென்னமோ தூக்கி வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. பட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் எனக்கெல்லாம் சுத்தமா கிடையாது. இவனுங்க ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஸோ ஏத்திட்டு வந்து இருக்கானுங்க. ஒருக்கா சைனா வாங்குதுன்பானுங்க. அடுத்தது ஃபெட்ரேட் கட் அப்படின்பானுங்க. பட் இத ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவ டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஏத்திக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ மற்றபடி ஒண்ணும் வந்து கிடையாது. இது என்னுடைய ஒரு புரிதல். அதே மாரி வெள்ளி வேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணாதுங்கிற ஒரு கூவல் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருந்துட்டே தான் வந்து இருக்கு. பட் இந்த சில்வர் இடிஎஃப்ஸ் அதாவது சில்வர் பீஸ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதே மாரி இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோல வந்து இந்த சில்வர் அண்ட் கோல்ட பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பீக்ல தயவு செஞ்சு வாங்காதீங்கன்ட்டு. அப்போ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5% வந்தா வித்துருவேன், 10% வந்தா வித்துருவேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஒரு என்ன மைண்ட் செட்ல ஒரு லாபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உள்ள குதிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு செயல். அந்த மாரி செயல்ல ஈடுபடும்போது, ஸோ பெரிய ஒரு நஷ்டம் வரும். நீங்க வந்து கொஞ்சோண்டு வந்தா பரவாயில்லன்னு நெனைப்பீங்க. ஒரு 25% நஷ்டம் திடீர்னு வந்து உங்க போர்ட்ஃபோலியோல உட்காரும்போது, ஐயோ! இன்னும் இறங்குமோ? ஏன்னா, அந்த மாரியான செய்திகள் கண்ல பார்ப்பீங்க. சில்வர் முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம வித்துட்டு பேசாம போயிருவோன்ட்டு நெறைய பேர் இந்த லோல வந்து வித்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா வந்து வித்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப
திரும்ப ஒரு ரிவர்சல குடுத்ததும், "ஐய்யய்யோ! அவசரப்பட்டுட்டோமேடா!" அப்படின்ட்டு ஃபீல் பண்றக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. நம்ம இதுக்கு தான் தொடர்ந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். பீக்ல வந்து இந்த மாரி பங்குகளோ, இல்ல ஏதோ ஒண்ணு எந்த ஒரு அசட்டையும் நல்ல ஒரு உச்சத்தில போய் வாங்காதீங்க, வாங்காதீங்கன்ட்டு தலபாடா ஒவ்வொரு வீடியோலயும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சில்வர் பீஸ் கேட்க நாதி இல்லாம கிடந்ததுங்க ஒரு சைட்வேல. இப்ப பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ நான் இந்த சைட்வேல பார்த்தீங்கன்னா வாங்குனேன். பிரேக் அவுட்ல வாங்குனேன். ஸோ இந்த சப்போர்ட்லயும் இந்த சில்வர் பீஸ வந்து நான் வாங்குனேன். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு நஷ்டம் எனக்கு இருக்கா? இது இன்னும் வந்து இந்த ரூ. 60 வரும், ரூ. 70 வருங்கிற நம்பிக்கை யாருக்காச்சும் இருக்கா? ஸோ எனக்கு அந்த மாரி நம்பிக்கை இல்ல. திரும்ப ரூ. 70 வரும், இல்ல ஒரு ரூ. 75 வருங்கிற ஒரு நம்பிக்கை சுத்தமா வந்து இல்ல. ஸோ இந்த கன்சாலிடேஷன்ல இருக்கும்போது நம்ம இந்த சில்வர டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது கூட இந்த சில்வர நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சேம் டைம் கோல்டு பீஸ பத்தியும் நம்ம அதே டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இத தொடர்ந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றதுனால, ஸோ இந்த ஒரே இடத்துல கொண்டு போய் நம்ம பணத்த போட்டுட்டு இருக்க முடியாது. ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து பார்க்கணும். அதே மாரி வாய்ப்பு சரியா இருக்கும்போது, அந்த வாய்ப்ப வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. வாய்ப்பு இருக்கும்போது அது வாய்ப்புன்னு சொன்னா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. என்னடா இது 1 வருஷம் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. இத போய் நீ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கங்கிற கேள்வி தான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நான் பெரிதளவு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அதே விஷயம் அதே சொத்து ஒரு ஏற்றத்த குடுத்ததுக்கப்புறம், அத வந்து தொரத்தி தொரத்தி வாங்குற ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த சில்வர் அரவுண்ட் ஒரு அ முன்னாடி டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் லெவல்லருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு கோல்ட காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன் கிடைச்சதே சில்வர் பீஸ் அப்படின்னு நான் உறுதியா வந்து அடிச்சு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சில்வர்ல ஏற்பட்டிருக்கு. அதே மாரி சில்வர் லாங் டர்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணாதுங்கிற ஒரு கருத்தும் வந்து இருக்கு. லாங் டர்ம்ல சில்வர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு என் வாயாலயும் கேட்காதீங்க. நானும் சொல்லல. யார் வாயிலயும் கேட்காதீங்க. நீங்க போய் சும்மா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சில்வரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு 15 வருஷ பெர்ஃபார்மன்ஸ் எடுங்க. அப்படி இல்லையா ஒரு 20 வருஷ பெர்ஃபார்மன்ஸ் எடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல லாங் டர்ம். ஸோ இந்த 15, 20 வருஷ பெர்ஃபார்மன்ஸ்ல சில்வர் என்ன ரிட்டர்ன் குடுத்திருக்கு, கோல்டு என்ன ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு பாருங்க. 2மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு ரிட்டர்ன் தான் வந்து குடுத்திருக்கே தவிர, சில்வர் எந்த இடத்துலயும் வந்து மோசம் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ என்னதான் சொன்னாலும் நம்புறவங்க நம்பிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கதைய கேட்டாங்கன்னா, உண்மை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்குமே தவிர, அத பகுத்தறிந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் பலருக்கும் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் நம்ம நண்பர்கள் இந்த மாரி ஸோ ஏதோ ஒரு வாயில சொல்ட்டோம் அப்படிங்கிறதுக்காக கேட்டுட்டு போகக்கூடிய நண்பர்களா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இருக்கக்கூடிய உண்மைகள. ஸோ என்ன நடக்குதோ, என்ன ஒரு விஷயம் இருக்குதோ, அதத்தான் வந்து நம்ம பேசணும். ஸோ ஜஸ்ட் வந்து இது ஆகாது, அது ஆகாது அப்படின்னு பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ரிட்டர்ன் குடுத்த சில்வர லாஸ்ட்ல வந்து விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 180லேருந்து இப்போ ஒரு 153 கிட்ட வந்து இருக்கு. விழுந்த உடனே முடிஞ்சுச்சு. சில்வர் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு பேசி, ஸோ ஒரு பதற்றத்த பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து யாருக்கு ஒரு பதறணும் ரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி பீக்ல வாங்குறதுக்குன்னே பல பேர் வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து பதறணுமே தவிர, நம்ம நண்பர்கள் நம்ம பதறுவதற்கான அவசியமே இல்ல. ஏன்னா, நம்மளுடைய கொள்கை என்ன? நம்மளுடைய முதல் கொள்கையே எந்த ஒரு இதையும் பீக்ல வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. பீக்ல நம்ம வாங்கணும்னா டெஃபினட்டா நம்ம அடிபடுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதே மாரி பாட்டம்ல வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சாலும் கூட, பாட்டம்லயும் உங்களுடைய ஒர்க் வந்து போடணும். ஜஸ்ட் வந்து 50% கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு முதலீடு பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ இந்த இடத்துல முழு கான்ஃபிடென்ட் வரணும்னா, முழு ஒர்க் வந்து நீங்க குடுத்தா மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட்டான ரிசல்ட் வரும். இல்லன்னா அதுலயும் வந்து ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாரியான விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பதான் ஒரு ஒரு அவேர்னஸ் ஏற்படும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் என்னதான் பண்ணாலும், ஊர்க்குருவி பறந்தாக்காதுங்கிற மாரி நம்ம இத்துணூண்டு சேனல் எவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணுனாலும், போய் பெரிய அளவுக்கு வந்து சென்றடையாது. பட் அந்த மாரி சென்றடையணும் அப்படின்னு நெனச்சா, ஸோ அது எல்லாமே நம்ம நண்பர்கள் கையில தான் இருக்கு. ஜஸ்ட் வந்து பார்க்குறதோட இல்லாம, இந்த புதுசா ஐப்ன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் வேற வந்திருக்காமா, அந்த ஐப்ப வந்து போட்டு விடுறது. சில ஒரு லைக் வந்து ஜஸ்ட் ஒரு லைக் வந்து போட்டு விடுறது, நம்ம நண்பர்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். பண்ணுவீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் இப்போ வந்து இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். இடையில நான் நெறைய நாட்கள் அதாவது வருடக்கணக்குல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாம் வந்து கேட்டதே இல்ல. எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸோ சில விஷயங்கள், சில உண்மைகள வந்து நம்ம உரக்க பேசணும்னா, ஸோ அதற்கான ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம சில விஷயங்கள வந்து பேச முடியுமே தவிர, இல்லைன்னா அது பேசினாலும் எந்த ஒரு பயனும் இல்ல
இல்லங்கிறதுக்கான ஒரே ரீசனுக்காக தான் இத தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!